நம்ம வெஜ்ஜுக்கு வந்துட்டோங்க. இதுக்கு மேலாம் எனக்கு போக கொஞ்சம் பயமாக இருக்குது. எனக்கு நீச்சல் வேறு தெரியாதா, அது இல்லாமல் எனக்கு தண்ணினாலும் அது பயம், ஹைட்டுனாலும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயம். அது ரெண்டும் கலந்த இடம் தான் இங்கே நான் நின்றுட்டு இருக்கேன். நான் வேறு வெயிட்டு கம்மி, அடிக்கிற காற்றுக்கு விழுந்துட்டேன்னா பாலிமர் செய்திகள்லாம் வரும். சுற்றுலா சென்ற இந்திய வாலிபர் கடலில் தவறி விழுந்து. ரோடு அப்படியே காலியாக கிடக்குது, லைட் எதுவும் இல்லை, இருட்டாக இருக்குது. அங்கே பார்த்தா வண்டியே இல்லை, கடைசி வண்டி கிளம்பிடுச்சு போல். அவங்க வாஸ்கோ ட காமாக்கு ஒரு பாய் சொல்லிட்டேன். அப்படியே கிளம்புவோமா? நாங்கள் இங்கே வந்து போகிறதுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்கா கடலில் ஒரு காலடி வச்சுட்டு போவோமா? இங்கே ஆக்சுவலி ப்ராப்பர் பீச் அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் தாங்க இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஊர் மெரினா பெசன் நகர்லாம் இருக்கும்ல, கொஞ்சம் மணல்லாம் கலந்த மாதிரி, அது வந்து ரொம்ப லிமிட்டட் ஏரியாவில் தான் இருக்குது. அங்கெல்லாம் தான் கொஞ்சம் அதிக டூரிஸ்ட்டு போகிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த டியானி பீச்சு, வட்டாமோ, கிலிஃபி, அங்கெல்லாம் வந்து ப்ராப்பர் பீச் இருக்கும். அங்கே ஏதோ ஒயிட் சாண்டு பீச்லாம் இருக்க மாதிரி மேப்பில் பார்த்தேங்க. ஐ திங்க் கிலிஃபியா வட்டாமோவான்னு தெரியல, கொஞ்சம் சாண்டெல்லாம் ஒயிட் சாண்டு மாதிரி பார்த்தேன் கூகுள் மேப்பில். வாங்க அப்படியே லைட்டாக காலை நினச்சிட்டு அதுதான் இன்னொரு சைட் ஆஃப் இந்தியன் ஓஷன். நம்ம வந்து இந்தியன் ஓஷனோட பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, நம்மளோட இந்தியாவோட ஈஸ்டர்ன் கோஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நிறைய பார்த்தாச்சு. இப்போ வந்து ஆஃப்ரிக்கன் சைட் ஆஃப் இந்தியன் ஓஷன். அவ்வளோதான், காலடி எடுத்து வச்சாச்சு, கால் நினச்சாச்சு. மண்ணில் இருந்த செருப்பில் இருந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளியராக இருக்குது. நான் இலை ஒட்டிச்சு. ஓகே, அவ்வளோதான். ஆஃப்ரிக்கா கடல் பார்த்தாச்சு. இன்னும் 5 கண்டங்கள் இருக்குது, பார்ப்போம். அப்படியே வெளியே போயிட்டு இதே வழியில் தான் வந்தோமா, இப்படியே போயிட்டு நம்ம திரும்ப அந்த மட்டாட்டு ஸ்டாண்டுக்கே போவோம். போயிட்டு மொம்பாசா கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலி மணி இப்போவே 5 ஆகிடுச்சு. அந்த கேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டு சொன்னாங்க இல்லையா, அது வந்து 6 o'clock வரைக்கும் தான். இங்கேருந்து 20 கிலோமீட்டரு. நமக்கு வண்டி கிடச்சி அங்கெல்லாம் போகிறதுக்கு டைம் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக மொம்பாசா தான் போகிறது பெட்டரு. போயிட்டு அங்கே கொண்டா ரெஸ்ட் எடுத்துப்போம் நம்ம. ஏன்னா நேற்று நைட்டு பஸ்ஸில் வந்தது பார்த்திங்கன்னா செம்ம டயர்டு வேறு, ப்ராப்பராக தூங்கவும் இல்லையா. அது ஒரு மாதிரி ஆக்சுவலி செமி ஸ்லீப்பர்னு சொல்ல முடியாது, சிட்டிங் தான், கொஞ்சம் சாய்வான சீட்டு, செமி ஸ்லீப்பர்னு சொல்லிக்குவாங்க. A few moments later. நான் அப்படியே ரிட்டன் வரும்போது ரோட்லேருந்து சைடு ஒரு கட் எடுத்து வந்தேங்க. அப்படியே பீச்சு கிட்ட நடந்து வந்தேன். நம்ம அப்படியே கொஞ்சம் பீச்சை ஒட்டி நடப்போமா? நம்ம அந்த சைட்லேருந்து அப்படியே ஒரு ரோட்லேருந்து கட் எடுத்து பீச் ஏரியாவுக்கு வந்துட்டோம். நம்ம பில்லர் அங்கே இருக்குது, அங்கேருந்து அப்படியே நம்ம நடந்து ரோடு பிடிச்சி வந்து திரும்ப ஒரு பார் ஷேப்பில் வந்திருக்கோம். பேசிக்கலி இங்கே தான் நம்ம பில்லர்லேருந்து பார்த்த படகுலாம் இங்கே கிடக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ஒரு புரோக்கன் பிரிட்ஜு மாதிரி ஒன்று இருக்குது அங்கே கடலை ஒட்டியே. அந்த சைடு போய் பார்ப்போமா? இதாங்க மலிண்டி பீச். இந்த பேர்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறேன் இல்லையா, மொம்பாசா, மலிண்டி, அது இதுன்ட்டு இருக்கு இல்லையா. மலிண்டி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க இது சொல்லவா இருக்கு. இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் வந்துட்டு கோழிக்கோடு வந்தாங்க. ஸோ மலையாளம் பேசும் இந்திய பகுதிக்கு இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஸோ இண்டி, மலையாளம், இந்தியா, மலிண்டி அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் அதுதான் பெயர் காரணம் மலிண்டிக்கு அப்படின்னு சொன்னால் கூட நம்புறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. ஆனால் அது கிடையாது, இதுக்கு பேரே மலிண்டி. நான் சும்மா ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு கனெக்ஷனு. நம்ம அந்த புரோக்கன் பிரிட்ஜ் பக்கத்தில் ஏதோ ஒரு ஷிப்பு கூட இருக்குங்க, பழைய ஷிப்புன்னு நினைக்கிறேன். அதுக்கிட்ட போய் பார்ப்போம். நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஏன்னா மணி இப்போ என்ன 5:30 ஆகுது. 6:30 வரைக்கும் வெளிச்சம் இருக்கும் இங்கே. ஸோ அப்படியே கொஞ்சம் இங்கே பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போயிட்டு மட்டாட்டோ ஏறிக்கலாம். நாங்கள் மட்டாட்டோ போனாலும் வண்டி எடுக்க ரொம்ப நேரம் எடுக்கலாம். ஆக்சுவலி அங்கே போய் வெயிட் பண்ணுறதுக்கு இங்கே கொஞ்ச நேரம் இப்படி சுற்றிட்டு இருக்கலாம், வெளிச்சம் இருக்க வரைக்கும். இவங்க ஆஃப்ரிக்கா காக்கா, நம்ம ஊர் காக்கா மாதிரியே தான் இருக்குது. நீங்கள் மெரினா பீச்சுக்கு ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா அங்கே நிறைய பிஜியன்ஸ்லாம் பார்க்கலாம், புறாக்கள் நிறையா இருக்கும். அங்கே அதுக்கு அரிசிலாம் போடுவாங்க. அங்கே காக்காவுமே இருக்கும்.
இங்கே வந்து ஃபுல்லாக காக்கா மட்டும்தான் இருக்குது. ஆனால் இது ஈவினிங் டைமு. ஆக்சுவலி இங்கே சன்ரைஸ் நல்லா இருக்குங்க இந்த பீச்சுக்கு. இங்கே கொஞ்சம் ஒரு ஒன் ஆர் 2 டேஸ் முன்னாடி வந்து இங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணியிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலி. மேபி நீங்கள் கென்யா வரீங்க அப்படின்னா இந்த கோஸ்டல் ஏரியாவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ் அலோகேட் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலி 2 டேஸ் மினிமம் நான் பிளான் பண்ணேன் இந்த மொம்பாசா சைடுக்கு. பட் நமக்கு இன்றைக்கி காலைல தான் வந்தோம். அகைன் நாளைக்கு காலைல கிளம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இன்றைக்கி ஃப்ரைடே, நாளைக்கு காலைல கிளம்பி நைரோபி போனால் தான் சண்டே ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு, விடிய காலையில் ஃப்ளைட்டு. ஐ திங்க் 4-5 மணிக்கெலாம் ஃப்ளைட்டு. ஸோ நாளைக்கு காலைல கிளம்பி மதியம் போல் நைரோபி ரீச் ஆனால் தான் நைரோபியில் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜு மேலேயே வண்டியிலலாம் வராங்க. அதான் அப்படியே ரோடோட டைரக்ட் கனெக்ஷன் இருக்குங்க ஆக்சுவலி. அப்படியே வண்டியிலே வந்துடுவாங்க. நம்ம மேலே எதுவும் வந்து படிக்கிட்டு வழியா. ஓகே, பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. அங்கே ஒரு வெள்ளைக்காரமாக அவங்க குழந்தையோடு இருக்காங்க. இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாரு. நம்ம அப்படியே இந்த இது வரைக்கும் நல்லா இருக்குது. இது மேலே தொப்பி போட்டிருந்தா தொப்பி பறந்தோன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் எடுத்து வச்சுருவேன். பயங்கரமாக காற்றடிக்குது. இதுக்கு மேலே நான் பேசுறதெல்லாம் கேட்குமான்னு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறேன். சப்போஸ் எடிட் பண்ணும்போது என் வாய்ஸு கிளியராக இல்லைன்னா சும்மா இந்த வியூ மட்டும் காட்டிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாச்சும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். காப்பி ரைட்டு ஃப்ரீ மியூசிக் ஆட் பண்ணோம். நான் யூடியூப் தூக்கி விட்டுருவோம். அதுங்களா நான் அந்த கப்பல் கிட்டே போகணுன்னு நினச்சேன். அதை மறந்துட்டு இந்த படிக்கிட்ட பார்த்தது மேலே ஏறிட்டேன். ஃபஸ்ட்டு கப்பலை பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி ஓகே நம்ம இந்த எண்டுக்கு போயிடலாம். வந்துட்டோம். இந்த எண்டு வரைக்கும் போயிட்டு அப்புறம் கப்பலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே திரும்ப பிரிட்ஜ் மேலே ஏறிக்கலாம். நம்ம எட்ஜுக்கு வந்துட்டோங்க. இதுக்கு மேலே எனக்கு போக கொஞ்சம் பயமாக இருக்குது. செம்ம ஆழம் இருக்கும் போல. இங்கே அங்கே அந்த பழைய லைட் ஹவுஸ் மட்டும் அங்கே இருக்குது. இங்கே பார்த்தாலே ஆழம் நல்லா இருக்கும் போல. இங்கே பயங்கரமாக இருக்கும் போல். எனக்கு நீச்சல் வர தெரியாதா, அது இல்லாமல் எனக்கு தண்ணினாலும் அது பயம். பிகாஸ் நீச்சல் தெரியாது. ஹைட்டுனாலும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயம். அது ரெண்டும் கலந்த இடம் தான் இங்கே நான் நின்றுட்டு இருக்கேன். அந்த எட்ஜுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக போக மாட்டேன். அது வருங்க, சும்மா கேமரா மட்டும் அப்படி கொண்டு போகிறேன். இங்கே சும்மா உட்காந்துக்கலாம் போல் கால் வச்சுக்கிறதுக்கு. பட் எதுக்கு வம்பு? நான் வேறு வெயிட்டு கம்மி அடிக்கிற காற்றுக்கு விழுந்துட்டேன்னா அப்போ வந்து நம்ம பாலிமர் செய்திகள்லாம் வரும். சுற்றுலா சென்ற இந்திய வாலிபர் கடலில் தவறி விழுந்து அந்த மாதிரி ஏதாச்சும் நினச்சி பாருங்க. வந்தேன். அது வந்து இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. மீன்ஸ் இன்னும் ஒரு 1.5 days தான் இருக்குது. ஓகேங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் சேஃப் ஜோனுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம கப்பல் கிட்ட போவோமா? கப்பல்கள் ரெண்டு இருக்குது. அந்த கப்பல் பார்த்தீங்களா, ஆங்கர் போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி பழைய கப்பல் தான், தடைஞ்சு போய் கிடக்கு. அது மேபி எங்கேயும் மூவ் ஆகி டேமேஜ் பண்ணிடக்கூடாது எதையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு அது எதை தான் கைலாங்கடையிலையாச்சும் பிரித்து போடலாம்ல, காசாச்சும் தேடும். பெருச்சம்பழமாச்சும் வாங்கி சாப்பிட்லாம்ல. இந்த கரகாட்டங்காத படத்தில் வரும்ல, அந்த காது போகும்போதெல்லாம் இயம்பி தலைக்கு பெருச்சம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு
அதுமாதிரி இந்த கப்பலுக்கு சில கிலோ பெருச்சம்பழமே வாங்கலாம். அப்படியே நடந்துகிட்டே இந்த படிக்கட்டு ஏரியாவை தாண்டி கொஞ்சம் போயிட்டேன். அப்புறம் எங்கே படிக்கட்டை காணுமே நிறுத்தி பார்த்தா இங்கே இருக்குது. ஸோ அப்படியே கீழே போவோமா? நல்லா இருக்குங்க இந்த இடம் ஆக்சுவலி. இப்போ தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த டிஷர்ட்டில் ஐஎம் அலைவ்னு வேலை போட்டுருக்கா. நம்ம அங்கே நின்று ஏதேதோ கற்பனை பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் அந்த எட்ஜில் நின்றுக்கிட்டு. ஒன்றும் ஆகாது, அலைவ் தான், ஆல்வேஸ் அலைவ். ரெடி. கப்பல் கிட்டே வந்துட்டோம். இது எவ்வளோ பழசு அப்படின்னு தெரியல. எந்த ஆண்டு கப்பல் எதுவும் போட காணோம். இங்கே அந்த சைடு எதுவும் போட்டு இருக்கான்ட்டு பார்க்கலாம். இன்னும் இங்கே அந்த ஃபோட்டோ ஷூட் முடியல போலியே இந்த குட்டி பாப்பாக்கு. அப்படியே பக்கத்து கப்பல் கிட்ட அப்படியே பார்ப்போம், அதில் ஏதாச்சும் தகவல் இருக்கான்ட்டு. எந்த ஆண்டு, எந்த நாட்டோடது, ஏதாச்சும் போர்டு கீடு வச்சா நல்லா இருக்கும்ல. இந்த 2 கப்பலுக்கு நடுவில் தான் எங்களோட ப்ளே கிரவுண்டு இருக்குது. நம்ம நடுவில் போந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படி கொஞ்சம் தள்ளி போயிட்டு நடப்போம். இங்கே மண்ணு பார்க்கணும். மூவாவது தெரியுதா காற்றுக்கு? இந்த பாலைவனத்துலலாம் இந்த படங்க அர்ஜுனும் ஜோதிகாவும் டான்ஸ் ஆடுவாங்களே ராஜஸ்தான் பாலைவனத்தில், துள்ளி வரும் காற்று அந்த பாட்டு. அதில் இப்படி தான் மண் பார்க்குங்களா ராஜஸ்தான் தால் பாலைவனத்தில். அந்த மாதிரி இருக்கு இங்கே அடிக்கிற காற்றுக்கு. ரிதம் படம் ஞாபகம் வந்துச்சு. இந்த பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணி 5 பாடல்கள் இருக்கும். அதில் வந்து காற்றை பேஸ் பண்ணி தான் அந்த பாலைவனத்தில் ஆடுவாங்க. அப்படியே அந்த படகு சைடு, படகுல கப்பல். இந்த கப்பல் ஏரியாலே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். நான் உட்காந்துட்டு போவோம். வெளுதும் வந்துட்டு ஆஃப்ரிக்கா பீச்சில் உட்காராமல் போனால் எப்படி? மெரினா பீச்சுக்கெலாம் அதிகவாட்டி போய் இந்த மாதிரி சும்மா உட்காந்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே கொஞ்சம் உட்காருவோம். அப்படியே கொஞ்சம் அந்த ஃபுட்பால் கேம் பார்த்துட்டு, ஃபுட்பால்லாம் அவ்வளோவா பார்க்கறது கிடையாது, அவ்வளோவா தெரியாது, சும்மா பார்ப்போம் இவங்க ஆடுறது. இந்த கப்பல்லையும் எதுவும் போடலிங்க, ஏதோ சும்மா இந்த NT 112 NT அப்படின்னு ஏதோ போட்டுருக்காங்க. ஏதோ சில ஆல்ஃபா நியூமரிக்கு இது கேரக்டர்ஸ் தான் பார்க்க முடியுது, அதுதான் காணும் இங்கே. இந்த கப்பலை இங்கே பார்க்கும்போது தான் இன்னொன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ மலிண்டி தான் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி துறைமுகமாக இருந்துச்சு. அதனால தான் வாஸ்கோட காமாலாம் இங்கே வந்தாது. இந்த சுல்தான் ஆஃப் மலிண்டிலாம் இங்கே தான் மெயினாக அவரோட கேபிட்டலாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சுல்தான் மொம்பாசாவை கேப்சர் பண்ணக்கப்புறம் மொம்பாசாவை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ துறைமுகமாக அங்கே தான் இருக்கு இல்லையா. ஸோ அதான் இப்போ வந்து கப்பல்லாம் அங்கே போவோம். ஆனால் இது வந்து ஒரு தசை மாதிரி இங்கே வந்து தலை தட்டி நின்றுச்சான்னு தெரியல. மொம்பாசா போகிறதுக்கு பதிலாக மலிண்டியே வந்து நின்றுட்டாங்க போல். இது மேபி பழைய துறைமுகம் ஏரியாவாக கூட இருந்துருக்கோங்க. ஏன்னா இந்த பிரிட்ஜெல்லாம் பார்க்கும்போது ப்ளஸ் இந்த பழைய கப்பல், இது ஓல்டு ஹார்பராக கூட இருந்துருக்கலாம் இந்த ஏரியா. தெரியல என்னன்ட்டு, எல்லாம் ஒரு கெஸ்ட்டு தான், அசம்ஷன் தான். ப்ளஸ் இங்கே லைட் ஹவுஸுமே இருக்குது, பழைய லைட் ஹவுஸும் இருக்குது. ஸோ சான்சஸ் அது இது பழைய துறைமுகமாக இருந்திருக்கும் இந்த ஏரியா. பழைய துறைமுகம்னா நான் சொல்கிறது 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஏன்னா அப்போவே வந்து சுல்தான் கேபிட்டலை மாற்றிட்டாரு, மொம்பாசாவுக்கு மாற்றி அங்கே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொம்பாசா 100 கிலோமீட்டர் இங்கேருந்து தள்ளி டுவர்ட்ஸ் சவுத் இங்கேருந்து. ஆமாங்க. ஸோ லைட் ஹவுஸு, இந்த புரோக்கன் பிரிட்ஜி, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியாக வரும். இந்த பசங்கள்லாம் விளையாடுறத பார்க்கவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி கென்யா வந்து ஃபுட்பாலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவ்வளோ பிரகாசிக்கலாம் இல்லை. அவங்களோட நேஷ்னல் டீம் அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபார்ம்லாம் பண்ணலை இது வரைக்கும். பட் இவங்களுக்கு ஃபுட்பாலில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. நான் மொதல் நாள் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் இல்லையா, அவர் நம்பர் நான் சேவ் பண்ணியிருந்தேன். அது நான் புக் பண்ணிவிட்டு அவருக்கு சும்மா மெசேஜ் பண்ணியிருந்தேன். நான் booking.comலேயே சேட் பண்ணி அப்போ நம்பர் வாங்கிட்டு நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் வாட்ஸ்அப்பில். அவர் 2 நாள்லேயே ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டார். இங்கே வந்து ஏதோ லோக்கல் ஃபுட்பால் லீக் போல், நம்ம ஊர் IPL மாதிரி இங்கே ஃபுட்பால் லீக் ஒன்று நடக்குது. அது வந்து ஸ்டேடியமில் போய் பார்த்து அதெல்லாம் ஸ்டேட்டஸாக வச்சுருந்தாரு. அந்தளவுக்கு வந்து ஃபுட்பால் மேலே இங்கே மக்களுக்கு ஈடுபாடு இருக்குது. ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு கோச்சிங்கு, ஒரு வழிகாட்டுதல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கென்யா வந்து ஃபுட்பாலில் நல்லா பிரைட்டாக வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது அத்லெட்டிக்ஸில் நல்ல டாப்பில் இருக்காங்க. மேரத்தானில் இந்த ஒலிம்பிக்ஸ்லலாம் மெடல் வாங்குவாங்க. 100 மீட்டர் 200 மீட்டர்ஸு எஸ்பெஷலி மேரத்தான்லலாம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல்ஸ் வாங்குவாங்க.
ஃபுட்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மோர்லெஸ் அவங்களோட லெக் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தானே. ஸோ நல்லா பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. செமையாக விளாடுறோம் பசங்க. நம்ம ஊர் தான் கிரிக்கெட்டே கட்டிட்டு அழுதுட்டு இருக்கோம். இதுதான் ஒரு ப்ராப்பர் டீம் கேமு. எல்லாம் இன்வால்வ் ஆகாங்க பார்த்தீங்களா கேமில். கிரிக்கெட்னா ஃபீல்டிங் டீமோ பேட்டிங் டீமோ பெருசாக யாருக்கும் டக்குன்னு வேலை இருக்காது. ஃபீல்டிங்லாம் பண்ணும்போது சில பொசிஷனில் சும்மாவே நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேமில் தாங்க இந்த ஃபுட்பாலு ஹாக்கி இந்த மாதிரி கேமில் தான் அந்த ஹோல் டீமே அந்த ஹோல் கேம் டியூரேஷனுக்கு ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். மணி 5:55 ஆச்சுங்க. அங்கேயும் வந்து இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் சூரியன் செட் ஆகிடும். நம்ம திரும்ப அந்த பாலத்துக்கே போய் பாலத்து மேலே ஏறி நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் டுவர்ட்ஸ் கடலுக்குள்ளே நடந்தோம். இப்போ நம்ம ரைட் சைடில் போனோம்னா அப்படியே அந்த மெயின் ரோடு பிடிச்சிடலாம். போயிட்டு நம்ம மட்டாட்டுவை பிடிப்போம். எப்படியும் ஆகிடும். நம்ம இங்கேருந்து நடக்கிறதுக்கு ஒரு 20-30 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு மாதிரி இருட்டிடும். 6:30 கொஞ்சம் வெளிச்சம்லாம் போயிடுச்சுன்னா போய் மட்டாட்டு ஏறி உட்காந்தோம்னா அது பாட்டு ஆட்டம் கூப்பிட்டு போய் விட்டுடும். பார்ப்போம் எந்த சீட்டு கிடைக்குதுன்ட்டு. லாஸ்ட் சீட்டுனா கஷ்டம். நம்ம வரும்போது கால் வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு தான் உட்காந்துட்டு வந்தோம். மேலே ஏறும்போது ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அப்படியே கால் நனையாமல் வரணும்னு வந்தேன். இங்கே வரும்போது ஒரு அலை டப்புன்னு வந்தது. பட் நல்ல வேலை கால் நனையலை. அப்படியே எஸ்கேப் ஆகி டப்புன்னு குதிச்சிட்டேன் படிக்கிட்டு மேலே. கொஞ்சம் அலை அதிகமாக அடிக்க ஆரம்பிக்குது. ஓகே நம்ம கிளம்பலாம். கடற்கரையில் வந்து டுவர்ட்ஸ் ரோடு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அப்படியே ரோட்டுக்கு ஜாயின் ஆகுது. இது உண்மையிலே பழைய பாலம் தானா இல்லை இது புதுசாக கட்டி விட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல. நல்லா தான் இருக்குங்க இந்த இடம்லாம். புதுசாக கட்டி விட்ட மாதிரியே தான் இருக்குது. சேவ் காசா போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. சும்மா அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு. சின்ன சின்ன ரோடுங்க தான். இங்கே கொஞ்சம் முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கிறதுனால அந்த சேவ் காசா அதெல்லாம் பார்க்க முடியுது. மற்றபடி கென்யன் கவர்மெண்ட்டோட நிலைப்பாடு என்னன்னு தெரியல. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். ஆக்சுவலி போகிற வழியில் ஒரு ஐஸ்கிரீம் கடை மேப்பில் காட்டுச்சு. ஃபஸ்ட்டு ஏதாவது டீ காஃபி குடிக்கலாமான்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா மேப்பில் ஐஸ்கிரீம் கடை ஒன்று காட்டுச்சு. அதை நோக்கி தான் நடந்து போயிட்டு இருக்கேன். சும்மா கோன் ஐஸ்லாம் வந்துட்டு ஒரு 70 rupees ஏதோ போட்டு இருந்துச்சு. 130 shillings. ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 rupees கிட்டே வரும். அதுதான் நேஷ் ஐஸ்கிரீம். அந்த கடை தான் நினைக்கிறாங்க. சும்மா போய் ஏதாச்சும் ஒரு ரேட்டு கம்மியாக ஏதாச்சும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஏன்னா வெயில் அன்றைக்கி கொஞ்சம் டெம்டிங்காக இருக்குது. ஸோ வந்துட்டுங்க ஒரு பட்டர் ஸ்காட்ச் 100 ரூபா. இதுதான் சீப்பஸ்ட்டாக வந்துச்சு. Many hours later. ஹாஸ்டல் வந்துட்டாங்க ஒரு வழியாக. சாப்பா ஆக்சுவலி என்னாச்சுன்னா நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நடந்து வந்தேன். ஒரு இடத்துல வந்து இந்த எம்பேஸாவில் கொஞ்சம் மணி லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு ட்ரெயின் டிக்கெட் ஒன்று புக் பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து எம்பேஸா மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ அது பண்ணிவிட்டு அப்புறம் டுவர்ட்ஸ் அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த மட்டாட்டு ஸ்டாண்டுக்கு நடந்து வந்தீங்க. வர வழியில் ரோடு அப்படியே காலியாக கிடக்குது. லைட் எதுவும் இல்லை, இருட்டாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் நான். எனக்கே ஒரு மாதிரி திடீர்னு சைடில் கீழில் வந்து திடீர்னு இன்னும் இருக்க பணத்தெல்லாம் கேட்டாங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி. அப்புறம் கொஞ்சம் மெயின் ரோடுக்காகவே மேப்பில் பார்த்து கொஞ்சம் சுத்தாக இருந்தாலும் மெயின் ரோடாகவே பார்த்து கொஞ்சம் நடந்து வந்து கொஞ்சம் கடைங்க இருக்க ஏரியாவாக அப்படி இப்படி நடந்து வந்துட்டேன். மட்டாட்டு ஸ்டாண்டு வந்துட்டேன். அங்கே பார்த்தா வண்டியே இல்லை. என்னடா அது நம்ம வேலை வண்டிலாம் முடிஞ்சது போல் இன்றைக்கி வண்டி. ஏன்னா நான் அங்கே ரீச் ஆனப்போவே 7 மணி மேலே ஆயிடுச்சு. 7-7 ஆயிடுச்சு மட்டாட்டு ஸ்டாண்டு வந்தப்போவே. சரி இன்றைக்கி எல்லாம் கடைசி வண்டி கிளம்பிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அங்கே ஒருத்ததை கேட்டேன். இல்லை அப்படின்ட்டு வண்டி இல்லைன்ட்டாது. இன்னும் கொஞ்சம் தள்ளி வேணால் போய் பாருங்க அப்படின்றது. அங்கே ஒருத்தர் போய் பார்த்தா இங்கே எதுவும் வண்டி கிடையாது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணால் தள்ளி போய் பாருங்க அப்படின்னாரு. அங்கே போனால் அங்கே ஒரு வண்டி நின்றுச்சு. உள்ள ஒரு 3 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. மும்பாசாவான்னு கேட்டேன். ஆமான்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பாடான்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. அந்த ஒரு வண்டி பார்த்தக்கப்புறம் தான் அதில் ஏறி உட்காந்தேன். அப்படியே இந்த காரமான ரோட்டில் அப்படியே கூப்பிட்டு வந்து விட்டாங்க. வந்து ஏன்னா நம்ம வந்து பக்ஸ்டன் அப்படின்னு ஒரு இடத்துல தான் மலிண்டிக்கான பஸ்ஸு அந்த மட்டாட்டோலாம் போயிட்டு வரும். அது அங்கேருந்து இங்கே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து.
அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்து இங்கே ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் இறங்கிட்டேன். அந்த சந்துக்கு முன்னாடி இறங்கிட்டு உள்ளே வந்தேங்க. அவ்வளோதான், யாரும் இல்லை ஹாஸ்டலில். எல்லா வீட்டும் காலியாக கிடக்கு. நம்ம ஹாஸ்டலில் இருக்காதில் ஒருத்தர், இந்த ஹாஸ்டல் மேனேஜர் மாதிரி, அவர் வந்து எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு பாவம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 10:55ங்க கென்யா டைமு. அவர் வெளியவே உக்காந்துட்டு இருந்திருக்காரு, ஹாஸ்டல் வெளியவே வெயிட் பண்ணிவிட்டு. நான் வந்ததும் உள்ளே வந்துட்டு அவர் இப்போ தான் தூங்க போயிருக்காரு பாவம். நல்ல மனுஷனாக இருக்காது. ஆக்சுவலி நாளைக்கு காலையிலே இங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தேன். பட் இப்போ இருக்க டயர்டுக்கு நல்லா படுத்தூங்கணும் போல் இருக்குது. நல்லா படுத்தூங்கிட்டு நாளைக்கு மதியம் வந்து இங்கே மொம்பாசாலேருந்து நைரோபி கிளம்பி போனோங்க. ஓகே, குட் நைட். அடுத்த விலாகில் பார்க்கலாங்க. எனர்ஜி அப்படியே கொஞ்சம் லோ ஆயிடுச்சு. ஸோ லோ எனர்ஜியில் முடிக்கிறேன். அடுத்த விலாக் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹை எனர்ஜியில் ஸ்டார்ட் பண்ணும். குட் நைட்.